நாகபரணமே நம்மை போற்றும் நாகபரணமே நம்மை போற்றும் நாகபரணமே நம்மை போற்றேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேசா சரணம். பாதம் நம்பும் ராமதாச வரதனே மோதக பிரியனே கௌரி சுதனே. லைட்டாக தான் நான் வாஷ் பண்ணுவேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். லைட்டாக வாஷ் பண்ணோடனே அந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இந்த நடுவீடு எழுதுறதுக்கு வந்து அதுவுமே கமெண்ட்டில் வந்திருந்தது, நீங்கள் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, நடுவீடு எதில் செய்கிறீங்க அது மாதிரி. வெள்ளி முகம் என்கிட்ட இருக்குது. இதை தான் நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அது மேலே இந்த முகத்தை வச்சு பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லையா, நம்ம களிமண்ணில் பிடிச்சாலும் சரி, மனசார எப்படி நம்ம வழிபாடு பண்ணாலும் விநாயகர் அதை சந்தோஷமாக இருக்குமே. இது புரியணுன்றதுக்காக நான் நிறைய வாட்டி இந்த பெட்டல்ஸை மடித்து காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக அரிசி மாக்கோலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை எப்படி போடுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, அதனால இதை ஆட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவை ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் சிங்கப்பூரில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கூடவே பூஜா ரூமுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் முன்னாடி என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்ற ஷாப்பிங் லிஸ்ட்டு ஒரு டைரியில் எழுதி வச்சுப்பேன். பூஜைக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அது மாதிரி பிரசாதம் செய்யறதுக்கு கிச்சனில் சமையலுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் அது மாதிரி எழுதி வச்சுக்கிப்பேன். அப்போ எவ்ரி இயர் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கும் போது எந்த ஒரு பொருளும் மிஸ் பண்ணாமல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வருஷம் பண்ணுறது தானே, நமக்கு தெரியாததா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் கடைக்கு போனோன்னா 2-3 வாட்டி அடிக்கடி கடைக்கு ஆளை அனுப்புகிற மாதிரியே இருக்கும். அதுவும் இந்தியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இது மாதிரி அப்ராடில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்தியன் ஷாப்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்காது. இங்கேருந்து தூரமாக லிட்டில் இண்டியாவுக்கு போய் தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் வர வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போவுமே இது மாதிரி லிஸ்ட்டை கொண்டு போய் டக்கு டக்குன்னு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே கடை இருந்தாலும் அடிக்கடி போய் வாங்கிட்டு வராமல் ஒரு வாட்டி ஷாப்பிங் லிஸ்ட்டு எழுதிட்டு எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வர்றது நல்லா இருக்கும். நாங்கள் வெட்னஸ்டே ஈவினிங் விநாயகர் சதுர்த்திக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி அப்போது நம்ம நிறைய விதமான பழ வகைகள் வைப்போம், நிறைய பலகாரங்கள் விதவிதமாக வைப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கம்பு, அப்புறம் வெள்ளாம்பழம், சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அந்த பூஜைக்கு அப்புறம் சாப்பிடவும் மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. பக்கத்தில் மாடு அது மாதிரி ஏதாவது இருந்தாலாவது நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே அந்த ஆப்ஷனும் இல்லைன்றதுனால அதை தூக்கி தான் போட வேண்டியதாக இருக்கும். வருஷம் நான் வச்சு கும்பிடுவேன். ஆனால் இந்த வருஷம் நான் யோசித்தேன், இதெல்லாம் நம்ம வந்து பூஜைக்கு அப்புறம் வேஸ்ட்டு தான் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துடுச்சு. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்டையும் கேட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் தூக்கி போடணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளாம்பழம், இது வெள்ளாம்பழம் நினைக்கிறேன், இது தெரியும். அப்புறம் இதுவும் சாமிக்கிட்ட வைப்பாங்க, கம்பு. ஆனால் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வச்சுட்டு தூக்கி தான் போடுவாங்க போல இருக்கு. வருஷம் நான் வச்சுட்டு தூக்கி போடுவேன். இதுவும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால சரி வச்சு எதுக்கு தூக்கி போடுவானேன்னு இந்த வருஷம் நான் வாங்கலை. இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். சும்மா சாமிக்கிட்ட வச்சுட்டு தூக்கி போட்டுடலாமா அப்படின்றத சொல்லுங்கள்.
குயிக்காக ஷாப்பிங் முடிச்சுட்டு டின்னருக்கு சரவண பவன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இந்தியாவில் சரவண பவனில் சாப்பிட்ருக்கோம். அங்கே குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரவண பவனுக்குன்னு ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு நேம் இருக்குது சிங்கப்பூரில். இப்போ தான் இந்த சரவண பவன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நியூ பிரான்ச். ஸோ பார்க்குறதுக்குமே வந்து ஆம்பியன்ஸ் லுக் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பெரிய ஸ்பேஷியஸாக நிறைய சீட்ஸ், நிறைய பேர் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால நாங்கள் இது வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருந்தோம். நாங்கள் வெட்னஸ்டே போயிருந்தோம். இருந்தாலுமே அது வந்து விநாயகர் சதுர்த்தி, நிறைய பேர் ஷாப்பிங் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல, நிறைய கூட்டம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைமே 1/2 ஹவருக்கு மேலே இருந்தது. எதுவுமே வந்து ஃபிசிக்கல் மெனு கார்டு எதுவுமே இல்லை. எல்லாமே QR ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த நம்பர் வெயிட்டிங் ஃபார் த சீட்ஸே வந்து நம்ம QR ஸ்கேன் பண்ணிட்டா நம்ம ஃபோன்லேயே வந்து கால் வருது, ஓகே நீங்கள் வரலாம், உள்ள பிளேஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறோம். மெனுவுமே வந்து நம்ம QR ஸ்கேன் பண்ணிட்டோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் சப்புன்னு இருந்தது, ஃப்ளேவர்ஸ் அவ்வளோவா இல்லாத மாதிரி இருந்தது. பார்த்திங்கனாலுமே தெரியும், யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஆக்சுவலாக இதோட ரிவ்யூ எல்லாம் நான் பார்த்துட்டு தான் போனேன். ரிவ்யூவுமே சரியில்லை. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலும் சரி, யூடியூப் வீடியோஸில் செக் பண்ணாலும் சரி, இதோட ரிவ்யூஸ் நல்லா இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே போயிருந்தோம். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாத்தையும் தான் ஒரு கோர்வையாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தேர்ஸ்டே மார்னிங் சாமி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பூஜா ரூமை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சில கமெண்ட்ஸ் எனக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளி சாமான்லாம் எப்படி வாஷ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்திருந்தது. சரி, இது ஆட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெள்ளி சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து சபீனா, அப்புறம் அது கூட லெமன், இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். பளிச்சுன்னு ரொம்ப சுத்தமாக ஆகிடும். அந்த லெமன் ஜூஸ்க்கும் அந்த சபீனாவுக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக க்ளீன் ஆகும். ஆனால் ஈக்குவலி வந்து கோல்கேட் டூத் பவுடர் கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா சபீனா சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது, இல்லைன்னா வெள்ளி பாத்திரம் தேயுது அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்கேட் டூத் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ என்கிட்ட கோல்கேட் டூத் பவுடர் இல்லாததுனால சபீனா ஸ்டாண்ட் பைக்கு இருந்தது. ஸோ நான் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணேன். சாமி பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காகனே வந்து தனியாக அந்த ஸ்க்ரப்பு, டூத் ப்ரஷ்ஷு, அந்த இது எல்லாமே வச்சுருப்பேன். சிங்க்குக்கு உள்ளே வச்சு வாஷ் பண்ண மாட்டேன். இது மாதிரி சிங்க்குக்கு வெளியே வச்சு இது மாதிரி அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். லைட்டாக தான் நான் வாஷ் பண்ணுவேன். அதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ரெகுலராக வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்றது இல்லை. லைட்டாக வாஷ் பண்ணோடனே அந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும். அதே வாஷ் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் அப்படியே பளபளன்னு மின்னும் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக வாஷ் பண்ணலாம் இந்த ஒரு சபீனாவும் லெமனும் வச்சு. நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் பித்தளை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்குமே இந்த சபீனா அண்டு லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணுவேன். என்னென்னா புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு பித்தளை பாத்திரத்தை கொஞ்ச நேரம் அந்த புளி தண்ணியில் ஊற வச்சுடுவேன். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். லைட்டாக நம்ம சபீனா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டா அதுவுமே ஈஸியான மெத்தடு தான். ஆனால் நான் எதையுமே டீட்டெயிலாக காட்டலை, ஜஸ்ட்டு ஒரு குயிக் கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு இப்படியே சொல்லிடுறேன். பித்தளை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் என் கையெல்லாம் அது ரேஷஸ் ஆகிடுது, என் கைக்கு அது ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்றதுனால பீத்தாம்பரி இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதை தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த நடுவீடு எழுதுறதுக்கு வந்து அதுவுமே கமெண்ட்டில் வந்திருந்தது, நீங்கள் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, நடுவீடு எதில் செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் வந்து டைல்ஸில் தான் வந்து நடுவீடு எழுதுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி லேமினேட்டு, உட்டு
சொல்லும் இல்லையா, நம்ம ஈரமாக மஞ்சளோ இல்லை தண்ணியோ அதெல்லாம் படும்போது அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இது மாதிரி நான் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்மக்கிட்ட சங்கு இருந்ததுனாலுமே இந்த சங்கு வைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டாண்டு கிடைக்கிது. சங்கு நம்ம எதுவுமே விக்கிரகங்கள் எதுவுமே கீழே வைக்காமல் அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்டாண்டோ தட்டோ மனையோ வாழலையோ அதில் தான் வைக்கணும். இந்த சங்கை பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கமெண்ட்ஸில் வர்றதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோடய வீடியோஸில் அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்கலாம். சிங்கப்பூரில் 1 வீக் ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்தது. பசங்க வீட்டில் இருந்தாங்க. மிஷிகா கிட்ட நான் இந்த மாலை கோத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவள் தான் கோத்துக்கிட்டு இருந்தா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மிட்டு மிஷிகாவுக்கு பர்த்டேவும் கூட. அது மட்டும் இல்லாமல் மித்ரா வந்து ஷிஃபாஸில் சங்கீதம் பாட்டு கிளாஸ் போயிட்டுருக்குறா. இப்போ வந்து 75th இயர் டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறதுனால ஷிஃபாஸோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு முடித்த உடனே மத்தியானமே கிளம்பி நாங்கள் அங்கே வேற போக வேண்டியது இருந்தது. அங்கே நிறைய ப்ரோக்ராம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுவுமே வரும், நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து நான் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைம் கிடைக்கும் போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா நான் கடைகள் எல்லாம் பூக்கடையில் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை எப்படி மடிக்கிறாங்க, எப்படி மடித்து இது மாதிரி இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வாட்டி அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்குமே இது புரியணுன்றதுக்காக நான் நிறைய வாட்டி இந்த பெட்டல்ஸை மடித்து காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது எனக்குமே சரியாக வரல. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குமே சரியாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற காஞ்சி போன பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பிச்சு தனியாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற நல்லா பிங்க் கலர் பெட்டல்ஸை மட்டும் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும் இல்லையா. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மித்ராவோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அவள் சாரீ கட்டிக்கிட்டு போனோம். அது அவங்களோட ட்ரெஸ் கோடு. அதனால நான் கொழுக்கட்டை செய்கிறது, பூஜை வேலை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளுக்கு நான் சாரீ கட்டி விடணும். நம்ம சாரீ கட்டிட்டு போகிறது கூட ஈஸி. ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம சாரீ கட்டி விடணும் அப்படின்னா அதுவும் பசங்களுக்குன்னா அவங்க வேற கோஆப்ரேட் பண்ணணும் அதுக்கு. அதனால் வந்து என்னால் என்னென்னலாம் முடியுமோ முன்னாலே வந்து ப்ரீ பிளான்டாக, ஏன்னா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. நம்ம வந்து நேரத்துக்கு முடிப்போமா. என் ஹஸ்பண்டோட சொன்னார், வெறும் சுண்டல் செஞ்சுட்டு பாயசம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு கும்பிட்டுட்டு வாயேன் அப்படின்னாரு. நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி தான் கொழுக்கட்டை செய்கிறோம். அதுவும் விநாயகர்னா கொழுக்கட்டை இல்லாமல் சாமி கும்பிட்டா அது ஒரு நிறைவாக இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. அதனால வந்து வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்து கொழுக்கட்டை கண்டிப்பாக எப்படியாவது மேனேஜ் பண்ணி செஞ்சிடணும் அப்படின்னு இதே என்னோட மைண்டில் ரன் ஆகிட்டே இருந்ததுனால, அதுவும் அவளுக்கு சாரீ கரெக்டாக செட் ஆகுமா, ப்ளவுஸ் வேறு கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டி இருந்தது, அந்த வேலையும் பெண்டிங் இருந்தது. ஆனால நமக்கு வந்து டு டூ லிஸ்ட் வந்து நம்ம எழுதி வைக்கலனாலும் மண்டையில் ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 அது எனக்கு ரன் ஆகிட்டே இருந்தது. ஓகே, ப்ளவுஸு ஆல்ட்ரு பண்ணணும், அவளுக்கு சாரீ கட்டணும், நம்ம பூஜை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அவளுக்கு சாரீ கட்டிட்டு கரெக்டாக கிளம்பிடணும். ஏன்னா அங்கேயும் நம்ம ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிட முடியாது பாருங்களேன். இதுக்காக அவங்க 1 மந்த்தாக ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்மளால் வந்து எதுவும் அங்கே மெஸ்ஸப் ஆகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பதட்டமாக அது. இதனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக சரியாக தூக்கமும் இல்லை. அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நானே எந்திரிச்சிட்டேன். சரி எந்திரிச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தது தான். அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து தோரணமே, மா இலை தோரணமே நம்ம தேக்காலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் நான். மா இலை தோரணம், அருகம்புல், எருக்கம்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த தோரணம் எல்லாவோட கட்டிடலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி மஞ்சள் நூல் கிடைக்கிது. பூஜை வேலைகள் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி மஞ்சள் நூல் பயன்படுத்தினா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அரிசி மாக்கோலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை எப்படி போடுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதனால இதை ஆட் பண்ணுறேன். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதை வெயிலில் காய வச்சு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆல்ரெடி நான் ஒரு பூஜா விலாகில் டெமோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டோர் பண்ணதை நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் தேவையான அளவு இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம வந்து அதில் ஒரு காட்டன் துணி, சின்ன துணியை போட்டு அந்த காட்டன் துணியால் அந்த பேஸ்ட் அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த மோதிர விரலால் நம்ம இப்படி கோலம் போட்டோம்னா அழகாக அந்த இழை வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பண்ணுறதுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். மனசுக்கு அகெயின் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இதை செய்யறதுக்கு நீங்கள் ரேஷன் பச்சரிசியோட யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு 3-4 வாட்டி அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பெரிய பேட்சாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெடி டு யூஸ் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பூஜை நாட்களில், பண்டிகை நாட்களில் டைம் சேவிங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்காக சும்மா கொஞ்சம் போட்டு காட்டுறவங்களுக்கு, அந்த துணியிலேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாவு வந்து மோதிர விரல் வழியாக கீழே அப்படியே வரும். அதிலேருந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். இதில் ரொம்ப முக்கியம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான். அந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் போட கஷ்டமாக இருக்கும், ரொம்ப திக்காக இருந்தாலும் போட கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாவோட வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் ஒரு வாட்டி பழகுனீங்கன்னா உங்களுக்கு போட போட எந்த லெவல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி போடுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக போட வரும். அதுக்கு வந்து நம்ம பச்சரிசியை தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசியை ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு போட வருதா என்னன்றது சொல்லுங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புள்ளி அப்படி இப்படி பட்டுதுனாலும் பரவாயில்ல, அதுதான் அந்த கோலத்தோட அழகே. இப்போ எப்படி வந்து ஹேண்ட்லூம் சாரீஸில் வந்து த்ரெட் புல்லிங் அதெல்லாம் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த மாக்கோலத்தில் அங்கே இங்கே ஒரு டாட் படுறதெல்லாம் அதுதான் அதோட அழகே. இப்போ நான் என்ன கோலம் போட்டேன் பூஜை ரூம்ல அப்படின்றத மிட்டுவோட பாட்டோட சேர்ந்து இந்த கோலத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர. ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர. ஸ்ரீ கணேசா சரணம். ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர. ஸ்ரீ கணேசா சரணம். நாகாபரணனே நான் மறை போற்றும், 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 நாமே பிரணவ ரூபனே ஜய. ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும். இது சனிக்கிழமை காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு என்கிட்ட இருக்கிற வெள்ளி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி வெள்ளி முகம் என்கிட்ட இருக்குது. இதை தான் நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அது மேலே இந்த முகத்தை வச்சு அதை மஞ்சள் பிள்ளையாராக வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. நீங்களுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கிராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர்,
தேன், பால், அப்புறம் வந்து தண்ணி அபிஷேகத்துக்கு. இதெல்லாம் புஷ்பம், நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து விளக்கேற்றிட்டு நம்ம வந்து அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெள்ளி விநாயகர் முகம் வந்து நீங்களும் வாங்கி வச்சுக்கலாம். இது gift கொடுக்கறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் gift கிராம்ஸுமே ரொம்ப கம்மின்றதுனால எல்லாராலையும் இதை வாங்கி வச்சு இதையும் நம்ம வந்து பூஜா ரூமில் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் இந்த முகத்தை வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா இது மாதிரி ஏதாவது ஒரு பழம் எடுத்து இந்த ஆப்பிள் இதில் கூட வந்து நம்ம மஞ்சள் வச்சு இது மாதிரி பிள்ளையார் முகத்தை வச்சு பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லையா, நம்ம களிமண்ணில் பிடிச்சாலும் சரி, மனசார எப்படி நம்ம வழிபாடு பண்ணாலும் விநாயகர் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பார். நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது என்னவா இருக்குமோ அது மாதிரி நம்ம சாமி கும்பிடலாம். இது மாதிரியுமே கூட நம்ம வந்து பூஜை ரூமில் வழிபாடுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த புது வீட்டை பால் காசி கிரகப்பிரவேசம் பண்ணப்போ தான் நான் ஆப்பிளில் வந்து விநாயகர் முகம் அது மாதிரி வச்சு பூஜைக்கு வச்சுருந்தேன். கொழுக்கட்டை, லட்டு, ஆப்பிள், பழங்கள் இதெல்லாமே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் இல்லையா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நான் ப்ரீவியஸ் பூஜா விலாக்ஸில் அதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் அவங்களோட கொஸ்டினுக்கு எதுலேயும் பதில் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து வர விலாக்ஸில் நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். எல்லா விளக்கும் ஏற்றி வச்சுட்டு எல்லா சாமி படத்துக்கும் பூ எல்லாம் வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு குங்குமமும் அருகம்புல்லும் வச்சுட்டு முகம் வச்சு அக்ஷதை போட்டு புஷ்பம் கொடுத்து அவருக்கு ஃபஸ்ட்டு அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விநாயகர் பாடல்கள், விநாயகர் அகவல், ஸ்தோத்திரம், மந்திரம் இதெல்லாமே வந்து டிவியில் போட்டு விட்டுருந்தேன். அது ஓடிக்கிட்டே இருந்தது. அது கூட இந்த அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணுறது வந்து அன்றைக்கி வைப்ரேஷன் வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. ரொம்ப மனநிறைவாக சந்தோஷமாக ஒரு பண்டிகைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு என்ன தடங்கள் இருந்தாலுமே என்ன அடுத்த வேலை அடுத்து என்ன வேலை இருந்தாலுமே அந்த பண்டிகையை நம்ம எப்படி வருஷம் கும்பிடுவோமோ அது மாதிரி நம்ம ஃபுல்ஃபில்லாக நிறைவாக கும்பிட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு மன சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்குது. அது மாதிரி தான் அன்றைக்கும் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு நேரத்தோடு முடிச்சுட்டு மிட்டுவோட அந்த ப்ரோக்ராமுக்கு போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் போனீங்களே, நீங்கள் விநாயகர் சிலை வாங்கிட்டு வரலையா, மண் பிள்ளையார் வாங்கிட்டு வரலையான்னு கேட்பீங்க. இந்த வருஷம் நாங்கள் வாங்கக்கூடாது, இந்த வருஷம் பண்டிகை எதுவும் இல்லை, அதனால் நான் எல்லா பண்டிகையுமே சிம்பிளாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இதை டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அபிஷேகம் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா விநாயகரை கொண்டு போய் நல்லா திரும்பவும் குளிப்பாட்டி சுத்தம் செஞ்சு அலங்காரம் பண்ணி இப்போ வந்து பூஜை ரூமை இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச பூக்களாலும் அருகம்புல்லாலையும் அலங்காரம் பண்ணியிருந்தேன். இந்த 2 யானை, வெள்ளை கலர் யானை வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நான் onesilver.comனு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கருங்கல் பிள்ளையார் எங்கள் வீட்டில் இருக்குது, அதையும் நான் வந்து அன்னைக்கு வச்சு அவரையும் வழிபாடு பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த வெள்ளி விநாயகருக்கும் நம்ம வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். சோளம் வாங்கி வச்சுருந்தேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சோளம், கரும்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா அபிஷேகம் நான் நேரமாகவே காலையிலேயே செஞ்சிடணும் அப்படின்றதுனால இந்த ஒரு பூஜை வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம போய் கொழுக்கட்டை, சுண்டல் என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி ஃபோட்டோ வீடு கிரகப்பிரவேசம் அப்போ வாங்கினது, அதுக்குமே வந்து அருகம்புல், தாமரை பூ, இன்னும் மற்ற பூக்கள் எல்லாம் வச்சியும் கூட சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் பாருங்கள். பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு இங்கே தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டல் வேக வச்சுருக்கேன். அது விசில் வந்தது அது மாதிரி இருக்குது. கேமராவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அவங்க அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வேலை, ஏன்னா சாட்டர்டே இல்லை, சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே,
பசங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் கூப்பிட்டு செய்யறதுக்கு நம்மளே வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? அதனால் இங்கே வந்து இப்போ மாவு பச்சரிசி அந்த மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இது மாதிரி மாவு கிண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க இருக்குது, கை வைக்க முடியல. ஸோ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இழுத்து செஞ்சு இதை வந்து நான் இந்த மோல்டில் தாங்க போட்டேன். இந்த வாட்டி கையில் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் மோல்டில் வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். அந்த மாவு வாங்கும்போதே இந்த மாதிரி ஒரு மோல்டும் கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அதனால் அந்த மோல்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மோதகம் மாதிரி ஒரு மோல்டு இருந்தது, அதுலேயும் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இதெல்லாம் தான் நான் செஞ்ச பிரசாதம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோளம், கரும்பு, அப்புறம் பூ, அருகம்புல், எருக்கம்பூ இதெல்லாம் அர்ச்சனை முடிச்சாச்சு. இப்போ வந்து பிரசாதம் என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை பாருங்கள். பழ வகைகள், அவருக்கு பிடிச்ச பழ வகைகள் வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ரைஸ் செஞ்சேன். அவசரமாக வந்து கொஞ்சம் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை 2 ஷேப்பில் பண்ணியிருந்தேன். அப்புறம் கருப்பு சுண்டல். இதெல்லாம் தான் அன்றைக்கி என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள். தேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேசா சரணம். பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே, கௌரி சுதனே. பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே, கௌரி சுதனே. ஆதிதேவன் உன்னருள் இல்லையே, ஆதிதேவன் உன்னருள் இல்லையே, ஆதிதேவன் உன்னருள் இல்லையே. வேதனும் மாலும் செய்தொழிலுந்தோ, வேதனும் மாலும் செய்தொழிலுந்தோ. ஸ்ரீ கணேசா சரணம். நாகபரணனே, நான் மறை போற்றும் நாமனே, பிரணவ ரூபனே ஜய. மிட்டு மிஷிகாவுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே இல்லையா? ஸோ இதுதான் அவங்களோட பர்த்டே ட்ரெஸ், நியூ ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கியிருந்தோம், எவ்வளோ ரீசனபிள்னால ப்ரைஸு, எவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆசமான இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அடுத்து வர வீடியோவோட கண்டினியூஷனில் வரும். கண்டிப்பாக வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் பற்றின இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye-bye. Thank you for watching. இதுதான் அவள் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட ஹால் எப்படி இருக்குன்றத பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். இங்கே தான் வந்து மிட்டு சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.